வணக்கம் மீன் தொட்டி உறவுகளே! என்னடா டல்லா இருந்த டேங்க் இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு மாறிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா இது நம்மளோடது கிடையாது. என்னோட மாப்ள திருநெல்வேலில பொன்ராஜ். ஒரு ஓஜி மீன் தொட்டியில பயங்கரமான ஆளு. அ இப்போ அது வளர்க்கல. ஸோ இப்போ ரீசென்ட்டா அங்க போயிருந்தேன். அப்போ அது கிடந்துச்சு. நம்ம ஏன் ஆக்சுவலா நம்ம பட்ஜெட்காக தான் இடிச்சுதுன்னு சொல்லி தான் வாங்காம இருந்தோம். சரி அவன் அங்க வீட்ல சும்மா இருந்துச்சு. சரி ஓகே கேட்டோம். அவனும் குடுத்துட்டான். அதனால கொண்டு வந்து ஒர்க் ஆகுமான்னு பார்த்தோம். ஒர்க் ஆயிட்டு. ஸோ கொண்டு வந்து மாட்டியாச்சு. ஸோ இது தொட்டிக்கு பயங்கரமான அழகு சேர்த்தாச்சு. இது கண்டிப்பா நான் இந்த டேங்க்குக்கு, இந்த சைஸுக்கு வாங்கணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரூ. 1000க்கு மேல வந்துரும். இந்த அளவுக்கு பளிச்சுன்னு குடுக்கணும் அப்புட்ன்னா. நான் அதான் ரொம்ப நாளா யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு இது ஃபுல்ஃபில் ஆயிட்டு, இத ஆத்துக்கு போய் மண் அள்ளிட்டு வந்து போட்டு, அப்புறம் அந்த பிளான்ட்டுக்குள்ள சாயில்லாம் போட்டு, நான் நம்மளா ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இதில வேற என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஏன்னா இது மாலி, இப்போ உங்க கப்பீஸ் தான் கிடக்கு. வேற எதுவும் போடல. ஸோ வேற என்ன ஃபிஷ் போட்டாலும் அழகா இருக்கும் அப்படின்றத உங்களோட தாட்ட சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு மீன் தொட்டி அழகா மாற உங்களோட ஹெல்ப் குடுங்க.